60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க பேச போகிறோம். மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இந்த 2500 ரூபாய் தொகை நமக்கு எப்போது கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதை பற்றி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதம் வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திர தின விழா கொண்டாடுறாங்க. ஸோ அந்த விழாக்களில் இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றின ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடுவாங்களா மாட்டாங்களா, இந்த பட்ஜெட் தாக்கலில் ஏன் இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து அறிவிப்பு வரல, பட்ஜெட் தாக்கலில் மகளிர் உரிமை தொகைக்கு எவ்வளவு நிதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கு, யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயும், யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் 3000 ரூபாய் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இல்லாத ஓய்வூதியமும் கிடைக்க போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் மிக முழுமையாக தெளிவாக பார்க்கலாங்க. வாங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைக் பண்ணிவிடுங்க. தமிழக அரசனுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் இந்த 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் நடைபெற்று முடிந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமாக அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைக்கு இந்த மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே 4414 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்காக மட்டும் 4414 கோடி ரூபாய் பெண்களுக்கு. இதில் நமக்கு 2500 ரூபாய் அப்படின்றது எப்போ கிடைக்கும், மக்களுடைய மிக மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த 2500 ரூபாய் அப்படின்றது தான் சொல்லணும். இந்த 2500 ரூபாய் எங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க, நாங்கள் எப்போ இந்த 2500 ரூபாய் வாங்குவது அப்படின்றது மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மே, ஜூன், ஜூலை 3 மாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்குறோம். இந்த 1000 ரூபாயிலேருந்து நமக்கு எப்போ 2500 ரூபாயாக மாற்றி கொடுப்பாங்க, அதுவும் தாவேக அரசாங்கத்துடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 60 வயது வரை இப்போ மகளிர் உரிமை தொகையே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தை பேர் மாற்றி உங்களுக்கு மதிப்பு மிகு மகளிர் திட்டம் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற மாதிரியாக பேரை பார்த்திங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுசீரமைப்பு எதற்காக இந்த மறுசீரமைப்பு நடைபெறுது அப்படின்னா, இனிமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 வயது வரை உள்ள, அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களில் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நேராக உங்களுக்கு ஓய்வூதியதாரர்களாக அறிவிச்சிருவாங்க. ஸோ இந்த ஓய்வூதியதாரர்களாக நீங்கள் அறிவித்து மாதம் 2500 ரூபாய் இல்லைங்க 3000 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக இப்போ நீங்கள் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்கிறேன், நான் இந்த ஓய்வூதியத்துக்கு திருப்பி நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு எங்கேயும் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காகவே பார்த்திங்க அப்படின்னா தாவேக அரசாங்கம் இந்த மகளிர் உரிமை தொகையை
மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். இதுவரை போலியான ஆவணங்களை வைத்து இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே நீக்கிறாங்க. அதே போல் 60 வயது வரை உள்ளவங்களை மட்டும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வச்சுட்டு 60 வயதுக்கு மேற்பட்டவங்களை டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்களாக சேர்க்குறாங்க. இப்படி சேர்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் விடுபடுவாங்க. அதே போல் கடந்த வருடம் ரேஷன் கார்டு வாங்கினவங்க, புதிதாக அப்ளை பண்ணவங்க எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கூட இந்த 2500 ரூபாய் இந்த மாதத்தில் நமக்கு 15ஆம் தேதி சுதந்திர தின நாள் வரக்கூடிய காரணத்தினால இதுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக வெளியிடப்பட்டது அப்படின்னா 60 வயது வரை உள்ளவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா 2500 ரூபாயும், 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு உங்களுக்கு 3000 ரூபாயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த தகவல்களை, இந்த மகளிர் உரிமை தொகை குறித்த புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.